ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதுலே மேலாவிட்டால் உனக்கு இல்லை கைஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்னெயில் பார்த்து தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. அதாவது எம்பிஏ முடிச்சவங்களுக்கு என்ன பண்ண கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் இது ரெலவெண்ட்டான வீடியோ இருக்குது. பட் இந்த வீடியோ கொஞ்சம் இன்டெப்த்தாக சிலபஸ் வைஸாக இப்படி இருக்கும், எந்த எம்பிஏ ஸ்ட்ரீம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் ஐடியா தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிகினராக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்பிஏ எடுக்கலாமா, எம்பிஏல என்ன ஸ்ட்ரீம் எடுக்கலாம், இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்க்கு எந்த எம்பிஏ பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் பண்ணிக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது எம்பிஏ படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு எம்பிஏ முடிச்சவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எம்சிஏ, பிசிஏ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஸ்ட்ரீம்ஸ் வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க உங்களுக்கு. ஏன்னா எம்சிஏலையும் ஒரு சில காலேஜில் ஸ்ட்ரீம் பேஸில் கோர்ஸ் இருக்குது. பட் எம்சிஏ அப்படிங்கிறப்ப காமனாக எம்சிஏ முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. பட் எம்பிஏ பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீம் பேஸில் கவர்மெண்ட் ஜாப் வந்து இருக்கு உங்களுக்கு. ஸோ ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னா என்ன கூட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியாது. ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னா ஹெச்ஆர், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், இதான் வந்து ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எம்பிஏ ஹெச்ஆர் முடித்தவங்களுக்கு, எம்பிஏ ஃபினான்ஸ் முடித்தவங்களுக்கு, எம்பிஏ மார்க்கெட்டிங் முடித்தவங்களுக்கு, எம்பிஏ ரூரல் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்களுக்கு, ஸோ இவங்களுக்கு தனித்தனி கவர்மெண்ட் ஜாப் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரலாக இருக்க ஜாப்ஸ் வந்து நம்ம பார்த்தரலாம். ஸோ காமனாக ஒரு எம்பிஏல ஜென்ரல் ஸ்ட்ரீமோ இல்லை அதர் ஸ்ட்ரீமோ எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா காமனாக எம்பிஏ முடித்தவங்க யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இருக்குது உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக எம்பிஏ முடித்தவங்களுக்கான கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை. பட் எம்பிஏல நீங்கள் எம்பிஏல எந்த ஒரு ஸ்ட்ரீம் எடுத்தவங்களும் யூஜிசி நெட்டுக்கு எலிஜிபிள் இருக்கு உங்களுக்கு. இந்த யூஜிசி நெட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனில் கண்டக்ட் பண்ணுற நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை பொறுத்தவரையும் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம், ஜேஆர்எஃப்க்கு ட்ரை பண்ணலாம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நிறைய பிஎஸ்யூ கம்பெனியில், பிஎஸ்யூ அப்படின்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிம்பாங்க, இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பிஎஸ்யூ கம்பெனிஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த பிஎஸ்யூ கம்பெனியில் இப்போ வந்து யூஜிசி நெட் எக்ஸாம் ஸ்கோர் பேஸில் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு. முன்னால் இந்த பிஎஸ்யூ கம்பெனி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, கேட் எக்ஸாமோட ஸ்கோர் யூஸ் பண்ணி ஜாப் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ரீசெண்ட் இயர்ஸில் யூஜிசி நெட் எக்ஸாம் பேஸில் இந்த பிஎஸ்யூ கம்பெனியில் ஜாப் வேக்கன்சி ஃபில் பண்ணுறாங்க. ஸோ எம்பிஏ முடிச்சவங்களுக்கும் ஆஃபர் வந்து கிடைக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் யூஜிசி நெட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜில் விட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக நிறைய காலேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நெட் செட் ஏதாவது எக்ஸாம் குவாலிஃபை ஆகியிருந்தால் தான் உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூஜிசி நெட் எம்பிஏல எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு வேணாலும் எலிஜிபிள் இருக்குது. எம்பிஏல பிஜி ப்ளஸ் 55% மேலே இருக்குது அப்படின்னா யூஜிசி நெட்டுக்கு எலிஜிபிள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஎன் செட்டும் நீங்கள் எழுதலாம், ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ பிஜி 55%க்கு மேலே இருக்குது அப்படின்னா யூஜிசி நெட்டு எழுதலாம், டிஎன் செட்டும் எழுதலாம். பட் டிஎன் செட் எழுதுனீங்க அப்படின்னா ஒரே ஒரு பெனிஃபிட் தான், காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா அந்த ஸ்கோர் கார்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், முக்கியமாக தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜில் மட்டும். இதுவே வந்து யூஜிசி நெட் எழுதுனீங்க அப்படின்னா நேஷனல் லெவல் காலேஜில் யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஜேஆர்எஃப் ட்ரை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பார்த்த மாதிரி பிஎஸ்யூ கம்பெனியோட ஜாபுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏல ஜென்ரல் இல்லை அதர் எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்க வேணாலும் கண்டிப்பாக இந்த யூஜிசி நெட் அது மட்டும் இல்லாமல் டிஎன் செட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட் எக்ஸாம் எழுதலாமா, எம்பிஏ முடிச்சிருக்கேன் நான் கேட் எழுதலாமா, கேட்டில் என்ன பேப்பர் சூஸ் பண்ணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ கேட் வந்து நீங்கள் எழுத முடியாது. கேட் முக்கியமாக இந்த சயின்ஸ், டெக்னாலஜி அந்த மாதிரியான ஸ்ட்ரீம் முடிச்சவங்களுக்கான ஒரு எக்ஸாம் தான் கேட் எக்ஸாம் உங்களுக்கு. ஸோ கேட் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. பட் யூஜிசி நெட், டிஎன் செட் வந்து எழுதலாம். யூஜிசி நெட்டில் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பேப்பரே இருக்கும் உங்களுக்கு. இந்த யூஜிசி நெட், டிஎன் செட்டோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 150 கொஸ்டின் தான் வரும். 150ல் 50 கொஸ்டின் ஜென்ரல் டாபிக்லேருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஸோ மீதி 100 கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பேப்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வருது உங்களுக்கு. டிஎன் செட்டுக்கும் குறிப்பிட்ட செட் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்கும், யூஜிசி நெட்டுக்கும் குறிப்பிட்ட செட் ஆஃப் பேப்பர்ஸ். யூஜிசி நெட்டுக்குலாம் 83 பேப்பர் இருக்கு. ஸோ இதில் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பேப்பர் இருக்குது, அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏல எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்கனாலும் இல்லை ஜென்ரல் எடுத்தவங்க ட்ரை பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்ஸ், கவர்மெண்ட்டோட அந்த என்ட்ரி வே அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீம் பேஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி எம்பிஏல வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஹச்ஆர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா பேங்க்ல வந்து ஒரு சில போஸ்டிங் இருக்கு உங்களுக்கு. முக்கியமாக ஹச்ஆர் ஆஃபீஸர் இல்லை ஹச்ஆர் மேனேஜர் அப்படிம்பாங்க. ஹச்ஆரோட ஃபுல் ஃபார்ம் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஐபிபிஎஸ்லேயும் சரி, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிலேயும் சரி, ஐபிபிஎஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம். ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படின்னா இதுவும் சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் தான், ரூரல் பேங்க்கான வேகன்சி உங்களுக்கு. ஸோ இந்த ஐபிபிஎஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஓ அப்படிங்கிற வேகன்சி வருது. எஸ்ஓ அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு கீழே ஹச்ஆர் ஆஃபீஸர், ஹச்ஆர் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங் வருது. இதுக்கு எம்பிஏ இல்லை எம்பிஏக்கு ஈக்குவலாக இருக்க அந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ஹச்ஆர் முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் ஆஃபீஸர் ஸ்கேல் 2 அப்படிங்கிற வேகன்சி வருது. இதுக்கும் கீழே வர ஹச்ஆர் ஆஃபீஸருக்கு இந்த எம்பிஏ ஹச்ஆர் முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணலாம். பட் அதில் 1 இயர் இந்த மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங் ட்ரை பண்ணி பாருங்க. சிலபஸ் வைஸாக மெயின் எக்ஸாமில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹச்ஆர் ரெலவெண்ட்டான டாப்பிக்ல இருந்தால் கொஸ்டின் வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்க்கும் மோஸ்ட்லி இந்த ரெக்ரூட்மெண்ட் ரெலவெண்ட்டான மேனேஜ்மெண்ட் ஒர்க் தான் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஆவரேஜ் சேலரி ஸ்டார்டிங்கில் ஒரு 40,000க்கு மேலே இருக்கும். உங்களுக்கு இந்தியாவில் இருக்க டாப் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்பிஏல மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க இல்லை எடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு கீழேயே மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி இருக்கும். ஐபிபிஎஸ் எஸ்ஓக்கு கீழேயும் சரி, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிக்கு கீழே வர ஆஃபீஸர் ஸ்கேல் 2 கீழேயும் சரி மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பொறுத்தவரையும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஐபிபிஎஸ் எஸ்ஓ பொறுத்தவரையும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க உங்களுக்கு. ஸோ உங்களோட சிலபஸும் ப்ரிமிலரில் காமனான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும். மெயின் எக்ஸாமில் உங்களுக்கு ஜென்ரலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் அப்படின்னா மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டா, ஹச்ஆர் அப்படின்னா அது ரெலவெண்ட்டா, இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஃபினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் முடிச்சவங்களுக்கு இந்த ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 2 கீழே ட்ரெஸரி மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கு. இதுக்கு ஃபினான்ஸ் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல இருந்து கண்டக்ட் பண்றாங்க. இதில் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சவங்க, எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சவங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரியான போஸ்டிங்லாம். இது மட்டும் இல்லாமல் எம்பிஏ ரூரல் மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்களுக்கு என்ஜிஓவில் நிறைய வேகன்சி இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. ஸோ இந்த மாதிரி எம்பிஏ பொறுத்தவரையும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரீம் பேஸில் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் நிறைய கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை நீங்கள் ஜென்ரலாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோக்கா வந்து கவர்மெண்ட் ஜாப்லாம் இருக்காது. ஏன்னா எம்பிஏ பொறுத்தவரையும் ஸ்ட்ரீம் பேஸில் தான் கவர்மெண்ட் ஜாப் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எம்பிஏல மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், ஹச்ஆர், ரூரல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் எடுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்த பற்றியுமே யூஜிசி நெட்டாக இருக்கட்டும், டிஎன் செட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த ஹச்ஆர் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், ட்ரெஸரி மேனேஜர் இதை பற்றி எல்லாத்த பற்றி இன் டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வேணும் சிலபஸ் வைஸாக பார்க்கணும், எலிஜிபிள் வைஸாக பார்க்கணும் இப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு இன் டெப்த்தாக வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நான் அப்டேட்டட் வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எம்பிஏ படிக்கலாமா அப்படின்னு யோசிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், இல்லை ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், இல்லை இப்போ ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எம்பிஏ வர்சஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இந்த டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ கைஸ்.